இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரீயூஸ் ஐடியாவும் கிடையாது, கிராஃப்ட்டும் கிடையாது. இன்றைக்கி ஒரு கிச்சன் டிப்ஸ் தான். இந்த மாதிரி முருங்கைக்கீரையை சுத்தம் பண்ணுறது எத்தனை பேருக்கு கொஞ்சம் அலுப்பாக இருக்கும். எனக்கு ரொம்பவே அலுப்பாக இருக்கும். அதனாலே நான் என்ன பண்ணுவேன், அவசர அவசரமாக இந்த மாதிரி உருவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக கையாலேயே கொஞ்சம் பிச்சு பிச்சு போட்டுருவேன். கொஞ்சம் பெரிய காம்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து வச்சுருவேன். எடுத்து வச்சுட்டு நம்ம அலசும் போது அந்த சின்ன சின்ன அந்த காம்புலாம் அப்படியே அந்த தண்ணியிலே அடியிலே இருந்துடும். மேலே உள்ள கீரையை எடுத்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தடில் கீரையை க்ளீன் பண்ணுவேன். அதே மாதிரி இன்னொரு மெத்தடு ஒன்று இருக்குது, அதுவும் யூஸ்ஃபுல்லான மெத்தடு தான். அது எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்னொரு மெத்தடு என்னென்னா, கீரையை அப்படியே கட்டோட பாலித்தீன் கவரில் வச்சு முதல் நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் யூஸ் பண்ணலாம். இல்லைனா 1 ஹவருக்கு முன்னாடி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தட்டுன்னு தட்டி நம்ம ரெடி பண்ணும் போது அந்த கீரை வந்து காம்பை விட்டு அந்த கவர்லேயே விழுந்துடும். காம்பை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இது வேறு ஒரு தட்டு எடுத்து அதில் இந்த கீரையை போட்டு நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் பெரிய பெரிய காம்பெலாம் இருந்துச்சுன்னா அதை எடுத்துடலாம். சின்ன காம்பாக இருந்தால் அது பரவாயில்ல, ஒன்றும் ஆகாது. என் மாமியார் சொல்லுவாங்க, அது ஒன்றும் ஆகாது, உடம்புக்கு நல்லது தான். சின்ன சின்ன காம்பெலாம் இருந்துச்சுன்னா அதை பொறுக்கிட்டு இருக்காது, அப்படியே விட்டுரு அப்படிம்பாங்க. இதனாலேயே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு. இப்போ இந்த கீரையை கொஞ்சம் நல்லா புடைச்சோன்னா அடியில் அந்த காம்புலாம் தங்கிடும். எனக்கு அந்தளவுக்கு புடைக்க தெரியாது, அதனால் இந்த மாதிரி ஒரு மாதிரி ஷேக் பண்ணுறேன். ஷேக் பண்ணும்போது இந்த அடியில் இந்த மாதிரி கொஞ்சம் காம்புலாம் கிடைக்கும். இது தேவையில்லாத, இது தூக்கி போட்டுடலாம். அதுக்கு பிறகு நம்ம கீரையை வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் செகண்ட் மெத்தட். அடுத்து பார்க்க போகிறது சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இந்த மொமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணி உட்காந்துருப்பேன். பாட்டி கீரை ஆஞ்சு முடித்தோடனே இந்த கீரை காம்பெல்லாம் எடுத்து தொடப்பம் மாதிரி ரெடி பண்ணி அந்த இடத்த கூட்டுறதுக்காக நான் ஓடி வருவேன். இந்த தொடப்பத்தை அப்படி நாங்கள் ரெடி பண்ணி உப்பு ஜாமான் விளையாடும் போது எடுத்து வச்சு விளையாடி இருக்கோம். இந்த மாதிரி எத்தனை பேர் இந்த தொடப்பம் ரெடி பண்ணி விளையாடி இருக்கீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சின்ன வயசு ஞாபகம் இப்போ இந்த தொடப்பம் பார்த்தோன்னே ரொம்ப அதிகமாக வருது. உண்மையிலே அது ஒரு அழகிய கனாக்காலம். எவ்வளோ காசு கொடுத்தாலும் பணம் கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு அற்புதமான காலம் இது. நிறைய பேருக்கு இந்த ஐடியா தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்கெல்லாம் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஐடியாலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ப்ளீஸ்.